ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது மண்டே மார்னிங். எப்பவும் போல் 8 மணிக்கே வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல் வேலையாக டோருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கு லைட் க்ரீன் கலர் கொடுக்குங்காட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா எடுப்பாக இருந்துச்சு. கொஞ்சமாக பூவெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி குயிக்காக வந்து லஞ்ச் முடிச்சாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரைஸும் முருங்கைக்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து 9:30க்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறமா தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா அவனையும் வந்து குளித்து விட்டுட்டு சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டேன். நானும் அதுக்கப்புறமா வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. ஒரு 11:45 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சாமி கும்பிடணும். ஸோ அதுக்காக வந்து நைவேத்தியத்துக்காக பானகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். 12 மணிக்குள்ளே சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுனால இதுதான் வந்து சிம்பிளாக செய்ய முடிஞ்சுது. ஸோ மற்றதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லை, கொஞ்சம் லேட் ஆகிடும் அப்படிங்கிறக்காக சிம்பிளாக பானகம் மட்டும் செஞ்சிட்ருந்தேன். தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு லெமன் புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அதுக்கப்புறமா பெப்பர் பொடி, சுக்கு பொடி, இந்த 3மே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ போட்டுக்கலாம். நான் வந்து வெல்லம் இருந்துச்சு, பொங்கலுக்கு வாங்கின வெல்லம் இருந்துச்சு, அதை நல்லா உடச்சிட்டு நல்லா பொடி பண்ணி போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், பானகம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா சாமி கும்பிட்ட உடனே ஒரு ஸ்ரீராம ஜெயம் வந்து ஒரு 108 டைம் வந்து எழுதி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பையனும் எந்திரிச்சிட்டான். 2 பேருமே வந்து மறுபடியும் சாமி கும்பிட்டுட்டு அதுலேருந்து பானக்கமெல்லாம் எடுத்து குடித்தோம். பானக்கம் வந்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அது என்னென்னா மத்தியானம்லாம் இப்போ கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, வெயில் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பனி வந்து கம்மியாக இருக்குது, வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பானக்கம் குடிங்காட்டி அவ்வளோ கூலாக இருந்துச்சு. அவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேருமே குடித்து முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு தான் வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடித்தோம். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஏன்னா மார்னிங் வந்து குயிக்காக எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் இல்லையா, அதனால் ஈவினிங் டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. மண்டே வந்து ரொம்பவே பூஜையெல்லாம் பண்ணி ரொம்ப திருப்தியாக இருந்தது, ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு. எப்பவுமே வந்து நம்மளோட எண்ணங்கள் வந்து பாசிட்டிவ் எண்ணங்களாக இருந்தது அப்படின்னா நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட நடை உடை பாவனை பேச்சு வழக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். நம்ம என்ன மாதிரி நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம எல்லா விஷயமும் பண்ணுறப்போ அது எல்லாமே சரியாகவே முடியும். அது வந்து எல்லாத்துக்குமே அந்த வைப்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். எல்லாருமே அதே மாதிரி எண்ணங்கள் வந்து எல்லாத்துக்குமே அது வந்து வந்துடும். ஸோ அதனால் வந்து எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக ஆக்டிவாக ரொம்ப தெளிவான எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் அது வந்து வெளிப்படும். ஸோ அதனால் எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், எல்லாத்தையுமே ஹாப்பியாக வச்சுக்குவோம், எல்லாருமே நல்லா இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ.